ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அவங்க ரொம்ப நல்லா எல்லா கிறிஸ்மஸ்க்கும் ஒரு சூப்பராக பலகாரம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த அச்சு முறுக்கு எப்படி ஒட்டாமல் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக அச்சு முறுக்கு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளருக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு நல்ல கிளாத்தில் இந்த அரிசியில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்கு இந்த மாதிரி போட்டு நல்லா விரித்து விட்டுருங்க. இதில் இதை ரொம்ப நேரம் நம்ம காய வைக்கக்கூடாது. இது ஒரு அரை மணி நேரம் காய்ஞ்சால் போதும். இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ லைட்டாக கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு ஈரம் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இந்த அரிசியெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சிக்கோங்க. நீங்கள் நிறைய அரிசி போட்டிருந்தீங்கன்னா 2 தடவையாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மாவில் ஒரு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி போட்டோம். இப்போ மாவில் எத்தனை டம்ளர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் எனக்கு 4 டம்ளர் மாவு வந்தது. அரிசி நம்ம 2 டம்ளர் போட்டோம். அதுக்கு 4 டம்ளர் அரைச்ச மாவு வந்தது. நீங்கள் அரிசி ஊற போட்டு செஞ்ச அந்த மெத்தட் வேண்டாம், அரிசி மாவுலே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அந்த அரிசி மாவுலேயும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம். சீனி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரைச்ச சீனியை சேர்த்துக்கலாம். அதனால் சீனியை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதில் 1.5 டம்ளர் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சீனி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, அப்போனா அச்சு முறுக்கு நம்மளுக்கு வராது. இப்போ முட்டை, நான் இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாதி தேங்காவை அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு டம்ளர், அந்த அரிசி அந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அந்த ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி மாவு தேங்காய் பால் ஊற்றினோடனே ஜீனியும் சேர்த்துருக்கிறதுனால உடனே அது அந்த தேங்காய் பாலை உறிஞ்சிட்டு உடனே அது லிக்விட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இங்கே பாருங்கள். இப்போ தோசை பேட்டர் மாதிரி அந்த மாதிரி வர்ற கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், 1 டம்ளரில் நான் ஒரு 3/4 டம்ளர் போல் சேர்த்துருப்பேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துக்கோங்க. வேணும்னா நம்ம கொஞ்சம் அப்புறம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் போல் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேட்டரை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெருசில் வச்சுட்டா நம்ம சுட முடியாது. என்னோடய அச்சு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ஒரு எண்ணெயில் போட்டு வச்சுட்டேன். ஸோ நீங்களும் சுட போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடியோ எண்ணெயில் போட்டு வச்சுருங்க. இப்போ இங்கே எண்ணெயை நம்ம சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன கடாயில் அந்த அச்சு முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை ஆன் பண்ணி வச்சிடலாம். தீ ஆனில் தான் இருக்கணும். இந்த அச்சு நல்லா சூடாகணும். அந்த சூடாகிற வர நல்ல சூடில் இருந்தால் தான் நம்ம இந்த மாவில் முக்கி நம்மளுக்கு போடும் போது அச்சு முறுக்கு நல்லா வரும். ஸோ இந்த அச்சியை நான் எண்ணெய்க்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அச்சு நல்லா சூடாக இருக்குது. இந்த மாவில் முக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வரும். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். போட்டோடனே நம்ம அச்சி எடுத்துடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி லேசாக ஆட்டி எடுங்க. அது அழகாக அந்த அச்சியோட மாவு எண்ணெயில் விழுந்துடும். இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதும் நம்ம உடனே எடுத்துடலாம், இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ நம்மளோட அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுக்கும் போது என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஜல்லிக்கரண்டி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் ஒரு கம்பி மாதிரி வச்சு அதை அந்த ஓட்டையில் அப்படி விட்டு பண்ணிங்கன்னா இதில் உள்ள எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். ஏன்னா அச்சு முறுக்கு நார்மலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் கீழே வடிஞ்சிரும். அதே போல் அச்சு முறுக்கை நம்ம எடுத்து அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வச்சிடணும். அதில் வைக்கும் போது தலைக்கீழே வைக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த ஷேப்லேயே நேரவே வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் வடியும். அதே போல் நம்ம ஒவ்வொரு முறுக்கு போட்டு எடுக்கும் போதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ட்ராப் மாதிரி விழுந்து அது இருக்கும். அதையும் எடுத்துருங்க, இல்லைன்னா அது அடுத்த அச்சு முறுக்கில் ஒட்டிடும். அதே போல் ஒரு 3 முறுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த மாவு கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைனா நீங்கள் அச்சு முறுக்கு போடும் போது இந்த எள்ளு எல்லாமே ஒரே முறுக்கில் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு முறுக்கும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த அச்சு முறுக்கு முக்கும் போது ஃபுல்லாக முக்கிடக்கூடாது. ஒரு முக்கால் இதுக்கு மேலே கொஞ்சமாக தெரிகிற மாதிரி விட்டுட்டு முக்குங்க. அப்படி ஃபுல்லாக முக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி எண்ணெயில் வைக்கும் போது உங்களுக்கு கீழே வந்து அந்த முறுக்கு விழாது. அது அந்த கம்பியிலே ஒட்டிட்டு முறுக்கு சரியாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அச்சு முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். அச்சு முறுக்கு வந்து நம்ம வந்து ஒன்று இல்லைன்னா 2 தான் போட்டு எடுக்க முடியும். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலவங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். பட் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்டை எனக்கு கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த அச்சை வந்து யூஸ் பண்ணவே இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் அச்சு முறுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 முறுக்கு சரியாக வராமல் இருக்கலாம். அந்த அச்சில் வந்து மோல்டில் வந்து ஒட்டிகிட்ருக்கும். நீங்கள் ஒரு போட ஒரு 2-3 முறுக்கு செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த முறுக்கு கீழே விழுந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக அச்சு முறுக்கு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.